அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் தமிழ்நாட்டோட அத்திப்பட்டி கிராமம் எங்க இருக்குது தெரியுமா? ஒரே நாள் இரவுல ஒரு நகரமே அழிஞ்ச வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல மக்கள் சந்தோஷமா துள்ளி குதிச்சு வாழ்ந்த இந்த நகரம் மக்கள் வாழவே தகுதி இல்லாத இடமா மாறி போன கதை தெரியுமா? தமிழ்நாட்டோட கோஸ்ட் டவுன் பத்தி தெரியுமா? இப்பயும் மக்களோட அலறல் சத்தம் கேட்டுட்டு இருக்குங்க. அந்த நகரம் தான் இந்தியாவோட தென்கிழக்கு எல்லையில இருக்கிற தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடி அழிந்த கதையை பார்க்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற ராமேஸ்வரத்துல இருந்து 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகலாமா? ராமநாதபுரம் மாவட்ட பயணம் மதுரையிலிருந்து 192 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமநாதபுரத்திலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமேஸ்வரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குது. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்த நகரம் ஆனா இன்னைக்கு வாழ தகுதியற்ற ஒரு நகரமா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23 இரவுல அமைதியா இருக்கிற இந்த கடல் கொந்தளிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்பவும் போல அலைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே மக்கள் டிசம்பர் 23 இரவு அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைய இரவு அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் இந்த தனுஷ்கோடியையும் புரட்டி போட போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டிசம்பர் 19 தெற்கு அந்தமான் கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகுது. அதுவே டிசம்பர் 21க்கு பிறகு புயலா மாறி மேற்கு நோக்கி 400 கிலோமீட்டர் வேகத்துல நகர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு மழை டிசம்பர் 23 அன்றைக்கு தனுஷ்கோடியில இருந்ததா இங்குள்ள மக்கள் சொல்றாங்க. தனுஷ்கோடியை புயல் தாக்குனப்ப 250 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கி இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தனுஷ்கோடியை அன்னைக்கு பயத்துல நடுங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இரவு 12 மணியை தாண்டதோ புயலோட கோர தாண்டவத்துல வங்கக்கடல் பொங்கி தனுஷ்கோடி ஊருக்குள்ள தண்ணீர் புகுற ஆரம்பிச்சு ஊருக்குள்ள புகுந்த தண்ணியால நிறைய வீடுகள் தரைமட்டமா ஆயிடுச்சு. 23 அடி உயர அலைகள் ஊருக்குள்ள புகுந்ததா சொல்லப்படுது. மக்களோட அலறல் சத்தம் தனுஷ்கோடி முழுக்க கேட்க ஆரம்பிச்சது. எங்க பார்த்தாலும் இருட்டும் மழையும் கடல் நீருமா காட்சியளிக்குது. இந்த தனுஷ்கோடி ரயில் நிலையத்துல சுங்க இலாக்கா பரிசோதனை நடக்கிற இடத்துல இருந்த 1000 பேர்ல கிட்டத்தட்ட 500 பேர் இறந்துட்டாங்க. புயல் தனுஷ்கோடியை தாக்குறதுக்கு முன்னால ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் 653115 பயணிகளோட பயணம் செஞ்சிருக்கு. அந்த ரயில் தனுஷ்கோடியை நெருங்கும் போது சிக்னல் இல்லாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மழையோட வேகத்தையும் புயலையும் பார்த்து பயந்த மக்கள் நடுநடுங்கி போய் ரயிலோட கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்திடுறாங்க. வெளியே சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. பொங்கி வந்த கடல் ரயிலையும் புரட்டி போட்டுருச்சு. அதுல பயணம் செஞ்ச 115 பயணிகளும் இறந்துடுறாங்க. ஒரே நாள் இரவுல தனுஷ்கோடியில இருந்த மிகப்பெரிய கட்டிடங்களும் வீடுகளும் தபால் நிலையங்களும் வணிக கட்டிடமும் பொழுதுபோக்கு அரங்கமும் கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. ராமேஸ்வரம் தகவல் தொழில்நுட்பம் துண்டிக்கப்பட்ட ஒரு தனி தீவா மாறிடுச்சு. புயலோட தாக்கம் அதிகாலை குறைய ஆரம்பிக்குது. உயிர் தப்பிச்சவங்க மணல் திட்டுக்கள்ல தவிச்சாங்க. கடல் எது நிலம் எதுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணீர் தனுஷ்கோடியை சூழ்ந்து இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அழுகுருளும் கண்ணீருமா தான் இருந்துச்சு. மக்கள் தவிக்கிறாங்க. இறந்தவங்க உடல் தனுஷ்கோடி முழுக்க சிதறி கிடக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த கோர புயல்ல இறந்துட்டாங்க. எஞ்சி இருந்தவங்க குடும்பத்தோட ராமேஸ்வரம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. குடிக்க தண்ணீர் இல்லாமையோ உணவு இல்லாமையோ மக்கள் தவிச்சாங்க. கடல் முழுக்க பிணங்களாக காட்சி தந்தது. பிணங்களை கழுகுகள் கொத்தி திங்கிறத பார்த்து பதறி போயிட்டாங்க. அடையாளம் தெரியாம இருந்தவங்களையும் அழுகி போன பிணங்களையும் டிசம்பர் 28ஆம் தேதி மீட்பு குழுவினர் ஒரு பெரிய குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இந்த புயலால இலங்கையும் பாதிக்கப்பட்டுச்சு. தலைமன்னார்ல 1500க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தனுஷ்கோடியிலையும் 2000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவியது. தமிழ்நாடே சோகத்துல மூழ்கிடுச்சு.
அன்னைக்கு புயல் வீசுறதுக்கு முன்னால தனுஷ்கோடியில இருந்து நடிகர் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ராமேஸ்வரம் போனதால அவங்க புயல் இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சாங்க. இந்த புயலால பாம்பன் பாலமும் முழுவதும் சேதமடைஞ்சிருச்சு. அதனால ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கப்பல்கள் மூலமா மக்கள் மீட்கப்படுறாங்க. அன்னைக்கு தமிழக முதல்வராக இருந்த திரு பக்தவச்சலம் ஐயா நேர்ல தனுஷ்கோடியை வந்ததுக்கு முன்னால தனுஷ்கோடி எப்படி இருந்தது, புயலுக்கு முன்னால வணிகம் எப்படி இங்க செய்யப்பட்டது அப்படின்றதுக்கான அந்த பாம்பன் பாலம் எப்படி சரி செய்யப்பட்டது எல்லாத்தையுமே இந்த ராமநாதபுரத்தோட தனுஷ்கோடிய பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களோட என்ன அலைகள் எப்படியாக இருந்தது, இந்த கடல் அலைகளோட கோர தாண்டவத்தை பத்தி நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட என்ன அலைகள்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்க மனசுல ஆறாத வடுவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.